ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஎம்ஆர் ரெக்ரூட்மெண்ட், அதாவது மத்திய அரசோட வேலை வந்து பார்த்திங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச் இந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து என்ன வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஒர்க் தான், சிம்பிள் ஒர்க் தான். ஆனால் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 17,000 தராங்க. இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். தகுதியும் விருப்பம் உள்ளவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அது மூலியமாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் வேலைவாய்ப்பு தகவல் வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மலேசியா ரிசர்ச் துறையில் காலியாக உள்ள டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடத்தை நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இப்பணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தகுதி விண்ணப்பம் உள்ளவங்க இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து இமெயில் மூலிமா வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டு ஜாப்பு. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 25க்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். 25க்கு மேலே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கவர்மெண்ட் விதிப்படி குறிப்பிட்டுள்ள பிரிவு வந்து விண்ணப்பதாரர்களுக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 17,000 சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு இஎஸ்ஐபிஎஃப் அந்த அதர்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து விண்ணப்பிக்கும் முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கு அந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ரெஸ்யூமு, உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரெஸ்யூமுக்கு வந்து அந்த இமெயில் மூலிமா அனுப்பிச்சிக்கோங்க. லாஸ்ட் டேட் எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 12/5/2020 இந்த மாதம் மேல வந்து 2020 12ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூவில் தான் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைப் அண்ட் வீடியோ கால் மூலியமாக தான் நாங்கள் வந்து அனுப்புவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. 12th படிச்சுருக்கவங்க, இல்லை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.